guys, welcome back to our channel. This is Hari with Renya Vlogs. So finally and the day of reception has come. அன்றைக்கி வந்துட்டு ரொம்ப பிஸியாக ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஏன்னா நாங்கள் மண்டபம்க்கு வந்து ஒரு 4:30 போல் ரீச் ஆகியிருந்தோம். அங்கே வந்துட்டு ஃபோட்டோஷூட்ஸ்லாம் இருந்துச்சு அண்ட் டெம்பிள் கிட்ட பூஜை பண்ணுற ஃபார்மாலிட்டிஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு ஒரு 5:30 போல் தான் ஃப்ரீ டைமே கிடச்சிது. ஷாலு ஆல்ரெடி மேக்கப் ஹேர் டூலாம் பண்ணிட்டு வந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அவங்க போயிட்டு சும்மா டச்சப் அண்ட் காஸ்ட்யூம் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாங்க. பட் எனக்கும் அம்மாவுக்கும் தான் டக்குன்னு ரெடியாக வேண்டியதாக இருந்துச்சு. டைமும் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால சீக்கிரம் ரெடி ஆகிருந்தோம். எங்களோட அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு நான் ஃபோட்டோஸ்லாம் போடுறேன். ஸோ அதில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். என்னோடய மேக்கப் ஒருத்தவங்க பண்ணாங்க, அம்மாவோட மேக்கப் ஒருத்தவங்க பண்ணாங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்துச்சா அப்படின்னா ஓகே. பட் அன்றைக்கி நான் போட்டிருந்த காஸ்ட்யூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த காஸ்ட்யூமே வந்து கிடச்சிது. அது ஒரு இன்ஸ்டா பேஜில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் உங்களுக்கு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அந்த காஸ்ட்யூம் வந்து ஒரு சாரி கம் லெஹங்கா மாதிரி. ஸோ என்னோடய காஸ்ட்யூம் விட்டுட்டு பேக் டு த ரிசப்ஷன் கேர்ள் அண்ட் பாயோட காஸ்ட்யூம் பற்றி பேசலாம். ஒரு ஆள் என்னோடய காஸ்ட்யூம் எக்ஸ்பெக்ட் பண்ண விட ஃபோட்டோ விட நேரில் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சூப்பர் ஃபிட்டாக இருந்துச்சு. அண்ட் ஷாலுவோட காஸ்ட்யூம் இட் இஸ் ஃப்ரம் சவு கார்பெட். ரெடிமேட் கிடையாது, மெட்டீரியல் இருக்கும் செமி ஸ்டிச். ஸோ எடுத்து ஸ்டிச் பண்ணது. அண்ட் கார்த்தியோட காஸ்ட்யூம் இட் இஸ் ஃப்ரம் ஹிஸ் ஸ்டுடியோ. ஒரு கம்ப்ளீட் சூட். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பேர் ஆஃப் டுகெதராக பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செம்ம டான்ஸ் அன்றைக்கி நைட்லாம். நாங்கள் ஈவினிங் வந்தோம், சாப்பிட்டோம், நல்லா டான்ஸ் ஆடினோம், ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. கெஸ்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டேஜில் என்ன கிஃப்ட் கொடுக்குறது, முக்கி கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. அகெயின் பேக் டு டான்ஸிங் செஷன் இப்படி தான் இருந்துச்சு. சாங் நான் போட்டால் கண்டிப்பாக காப்பிரைட் வரும். ஸோ அங்கங்கே ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் வி டான்ஸ் டு த கோர். என்னோடய மேரேஜ்க்கு டான்ஸ் இதை விட வேறு லெவலில் இருந்துச்சு. பட் வி என்ஜாய்ட் அ லாட். ஒரு உனப்பட்டுந்தாரே நீ ஒத்துக்கிட்டு வாடி நம்ம பக்கம் போ. எப்போவுமே இந்த வெட்டிங்கில் ஒரு ஃபன்னே வந்துட்டு ப்ரைடோ இல்லை க்ரூமோ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண மாட்டாங்க. சுற்றி இருக்க சொந்தக்காரங்களும் அண்ட் வந்த கெஸ்ட்டாக ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படி தான் எங்கள் இந்த 4 பேர் ஒரே ஃபன்னு. இன்னும் ஒரு சிலர்லாம் இருந்தாங்க தனியாக அவங்க பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டே இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரிலாம் என்கவுண்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அப்படியே ஈவெண்ட் போயிட்டே இருந்துச்சு. அண்ட் நாங்களும் வந்து சாப்பிட்றதுக்கு டைம் ஆகிடுச்சுட்டு சாப்பிட்டு கிளம்பியாச்சு. நிறைய ஃபுட் கவுண்டர்ஸ்லாம் இருந்துச்சு. சாப்பிட்டு ஒரே செம ஜாலியாக இருந்தேன். நான் அன்றைக்கி இந்த ஜாலியில் வந்துட்டு நான் ஃபோன் எடுத்து விலாக் எடுக்கிறதுக்கே மறந்துட்டேன். நான் என்னோடய ஃபேஸ் கவர் ஆகிற மாதிரி ஒரு கிளிப்பிங் கூட இல்லை அப்படின்றது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியவே வந்துச்சு. அந்த ஸ்டேஜில் ஏறுற அந்த 2 பேர் தான் நானும் ஹரியும். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு மொத்த கிளிப்பிங்கே எங்களோடது இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ நோ ஒரே டான்ஸாக இருக்குது. இப்போ எதனால் அப்படின்னா இந்த செலிப்ரேஷன்லாம் வந்து இங்கே மட்டும் தான் டாக்குமெண்ட் பண்ண முடியும். காப்பிரைட் வந்தாலும் பரவாயில்ல, ஸ்டில் இருந்தால் சூப்பராக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. நான் எடுத்து பார்க்குறப்போ செம்ம மெமரபுளான மூமெண்ட்டாக இருக்கும். அண்ட் திஸ் ஹவ் ஐ லுக்ட் கைஸ். அன்றைக்கி நான் சொன்ன காஸ்ட்யூம் இது தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டான்ஸ் ஆடுறப்பெல்லாம் செம்ம கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் இது ஒரே ஒரு கிளிப்பு தான் எனது மொத்த ரிசப்ஷன் வ்ளாகில் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு சாப்பிட வந்துட்டேன். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருந்துச்சு. பசியணுமோ இல்லை தான், பட் எல்லாத்தையுமே ஒரு வாய் ருசித்து பார்த்துட்டேன். ஸோ ஷாலு வந்துட்டு டான்ஸ் ஆடி முடிச்சுட்டாங்க.
இப்போ எல்லாம் எதனால் உட்காந்துருக்கோம் அப்படின்னா என்கேஜ்மெண்ட் பிளான் பண்ணியிருந்தோம். நைட்டு வந்துட்டு மோதிரம் மாற்றிக்கிட்டு ப்ராப்பராக அந்த ஃபார்மாலிட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு. தனியாக இவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் எதுவும் அரேஞ்ச் பண்ணலை. ஸோ அதனால் ரிசப்ஷன் நைட்டு தான் எப்போவுமே எங்கள் சைடு வந்து நடக்கும். அதே தான் அப்பயும் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஒரு சைட் பொண்ணு வீட்டுக்காரங்க, ஒரு சைடு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உட்காந்து நடுவில் பெரியவங்க உட்காந்து பேசி இந்த மாதிரி எங்கள் பொண்ணை வந்து நாங்கள் கொடுக்குறோம் சம்மதமாக, இந்த மாதிரி இவங்க பையனை நாங்கள் வந்து கொடுக்குறோம் சம்மந்தமாக, இந்த மாதிரி பேசிட்டு தட்டை மாற்றிட்டு ரிங்கு போட்டுப்பாங்க. இதுதான் நடந்துச்சு. அப்போ வந்துட்டு ரொம்ப எங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ் மட்டும்தான் வந்துட்டு அங்கே சுற்றி உட்காந்துருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் நடந்த உடனே மறுபடியும் டான்ஸ் தான் இருந்துச்சு. டான்ஸ் எங்கே பார்த்தாலும் செம்ம டான்ஸாக இருந்துச்சு. ஸோ யா, பாவம் டயர்டில் குழந்தைக்கு கொட்டாவியெல்லாம் வருது. கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பொண்ணு மாப்பிள்ளை வந்து சாப்பிட்ருக்க மாட்டாங்க அந்நேரம் வரைக்கும். சும்மா ஸ்நாக்ஸு ஜூஸு அந்த மாதிரி மட்டும்தான் போயிருக்கோம். அந்த பேக்ரவுண்ட் ட்ராப்பிங், அவங்களோட காஸ்டியூம் எல்லாமே பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் என்னால் தான் ஒழுங்காக வந்து வீடியோ கேப்சர் பண்ண முடியல. ஒரு சிஸ்டராக அன்றைக்கி ஃபுல்லும் ஷாலு கூட இருந்து நானும் ஈவெண்ட்டை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். பட் அஸ் அ vlogger-ஆக நான் அன்றைக்கி சுத்தமாகவே மறந்துட்டேன். என் தம்பிங்க யாரெல்லாம் கனல் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்டெல்லாம் ஃபோன் கொடுத்து உங்களால் முடிஞ்ச வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் வந்து பயங்கர சூப்பரான ஒரு கிளாரிட்டியோட வீடியோஸ் எனக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் இதையாச்சும் எடுத்திருக்காங்களே. அந்த என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு மறுபடியும் வந்துட்டு டான்ஸ் ஃப்ளோருக்கு வந்தாச்சு. மறுபடியும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டோம். இவங்க வந்து எப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னே தெரியல. ஸோ இவங்களோட டான்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு நிறைய பேர் அமைதியாகவே நின்றுட்டு இருந்தாங்க. பேக்ரவுண்டில் செம்மையான பயங்கரமான டான்ஸஸ்லாம் இருக்காங்க. நானும் ஒரு டான்ஸர் தான். பட் என்னோடய வித்தியெல்லாம் அன்றைக்கி இறக்க முடியல. ஓகே, இவங்களோட டான்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நைட்டு ஃபுல்லும் ரிசப்ஷன் வந்த கெஸ்ட்லாம் கிளம்ப ஆரம்பித்த உடனே நாங்கள் வந்து டான்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராவாக ஆட ஆரம்பிச்சிட்டோம். டான்ஸ்லாம் ஆடிட்டு நைட்லாம் ஒரு 11:30 போல் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கடையை சாத்துங்க அப்படின்னு டிஜேவும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் தூங்க கிளம்பிட்டோம். அப்புறம் ஷாலுவும் கார்த்தியும் சேர்ந்து இந்த கப்புள் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஃபோட்டோ ஷூட் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னா வந்து 0 வாட்ச் ஃபோட்டோகிராஃபி தான் வந்து எங்களுக்கும் ஃபோட்டோஸ் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கும் வந்து ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ஒர்க்கை வந்து ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஷாலு அண்ட் கார்த்தியோட வெட்டிங் vlog தான் வரப்போகுது. நான் திரும்பி இதே வீடியோஸ் போட்டு உங்களை நான் போடிக்க விரும்பல. ஏன்னா மொத்தமாக ரிசப்ஷன் சார்ந்தது பார்த்தாலே எல்லாமே டான்ஸாக தான் இருக்குது. see all in another vlog. bye. இன்கேஸ் ஷாலு இல்லை கார்த்தியோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பார்த்தீங்கன்னா டோன்ட் எம்பாரஸ் தெம். இதை பார்த்துட்டு நேரில் போயிட்டு கேட்டு எல்லாம் ஒரு மெமரிக்காக தான் நானும் என்ஜாய் பண்ணேன். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.